ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கதைகளுக்கு உங்களோட கமெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ கதையோட அடுத்த அத்தியாயம் கேட்டுடலாமா? உன்னோடு வாழத்தானே. அத்தியாயம் 15. கனவுகளும் கசப்பான நிஜமும். கதிரின் விரிந்த மார்பில் சாய்ந்திருந்த சரண்யா மெல்ல தன் நிலைக்கு வந்தாள். மனசாட்சி அவளை சுடத் தொடங்கவே மெதுவாக அவனை விட்டு விலகி நின்றாள். அவனது எந்த கேள்விக்கும் அவள் பதில் சொல்லவில்லை. மௌனமாகவே இருந்தாள். அவளது இந்த அமைதி கதிரை பைத்தியம் பிடிக்க வைத்தது. அவளது பிடியிலிருந்து முற்றிலும் விலகியவள் சற்று தள்ளி சென்று அங்கிருந்த தூணின் ஓரமாக நின்று கொண்டாள். கதிர் மெல்ல அவள் முன்னே வந்து நின்று அவளது முகம் பார்த்தான். சரண்யா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியடி. இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை தவிக்க விட போற என்று அவளது பதிலுக்காக ஏங்கினான். சரண்யா பதில் எதுவும் பேசாமல் தன் தலை குனிந்தபடியே நின்றிருந்தாள். பொறுமை இழந்த கதிர் அவளது தாடியை பற்றி தன் பக்கம் நிமிர்த்தினான். இங்க பார், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிறேன்? இன்னைக்கு எனக்கு எத்தனை மீட்டிங்ஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை கிளைண்ட்ஸை பார்க்கணும் தெரியுமா? இந்நேரம் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலுக்காக யூஎஸ்ஏ போக வேண்டிய வண்டி. ஆனா உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே பயணத்தை எல்லாம் தள்ளி போட்டுட்டு சுகுமாரை எனக்கு பதிலாக அனுப்பி வச்சிருக்கேன். உனக்காக நான் எவ்வளவோ தள்ளி போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா என்று தன் காதலின் தீவிரத்தை ஆத்திரத்தோடு கொட்டினான். அவளது கண்களை ஆழமாக ஊடுருவியபடி, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டி. நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். நான் நினைக்கும் போதெல்லாம் உன்னை கட்டி அணைச்சிக்கணும். எனக்கு களைப்பா இருக்கும் போதெல்லாம் உன் மடியில வந்து படுத்துக்கணும். நீ உன் அழகான விரல்களால் என் தலையை கோதி விடணும். அப்படியே உன் மடியில படுத்துக்கிட்டே நான் தூங்கணும்டி. நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். இப்படி உன் கூட வாழணும்னு எனக்கு எத்தனை ஆசைகள் இருக்கு தெரியுமா? இது எல்லாம் நான் யார்கிட்டயே சொல்ல முடியும்? அவனது குரல் தழுதழுத்தது. நான் ஏற்கனவே என் மனசுல உன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன் சரண்யா. என் கனவுகள்ல நீயும் நானும் ஒன்னாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது நிஜத்திலையும் நடக்காதாங்கிறது தான் என் ஏக்கம்டி. ப்ளீஸ் டே, புரிஞ்சுக்கோ, வாயின் கூட என்று சொல்லி அவளது கரங்களை பற்றி அதிவேகமாக தன் பக்கம் இழுத்தான். சரண்யா சடார் என்று தன் கையை உதறிக்கொண்டு அவனை விட்டு இன்னும் தள்ளி போய் நின்றாள். சும்மா வா வான்னு சொன்னா எங்க வரது சார்? என்ன எங்க வர சொல்றீங்க? உங்க வீட்டுக்கா? இப்படியே வா. வந்து நான் அங்க என்ன பண்றது என்று கூர்மையான கேள்வியை கணையாக தொடுத்தாள். கதிர் அதை அசட்டையாக எடுத்துக்கொண்டு, என்னடி லூஸ் மாதிரி கேட்குறேன்? என் வீட்டுக்கு வந்து என் கூட இரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழப்போறோம், அவ்வளவுதான் என்று மிக எளிதாக கூறிவிட்டான். சரண்யா அவனை நிமிர்ந்து முறைத்தாள். நீங்க எந்த நாட்டில் சார் இருக்கீங்க? நீங்க வெளிநாடெல்லாம் போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாம். அங்க இந்த மாதிரி திருமண பந்தம் இல்லாத லிவிங் டுகெதர் வாழ்க்கை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை சார். நான் உங்க கூட வந்தா உங்க அம்மா அப்பா என்னை ஏத்துப்பாங்களா? என்னை உங்க கூட வாழ விடுவாங்களா? உங்க பிடிவாதத்துக்காக அவங்க அமைதியா இருந்தாலும் இந்த ஊர் என்னை பத்தி என்ன பேசணும்னு நினைச்சீங்க என்று வேதனையோடு புரிந்து தள்ளினாள். கதிர் ஆத்திரமடைந்தான். மற்றவங்கள பத்தி உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க பாரு, உன் அண்ணன் முடியாம இருக்கான். நீ உடலளவிலும் மனதளவிலும் இவ்வளோ கஷ்டப்படுறியே. இப்ப யாராவது வந்து உனக்கு உதவி செய்யறாங்களாடி என்று அகந்தையாக கேட்டான். சரண்யாவின் நெஞ்சில் அது ஈட்டியாக பாய்ந்தது. ஓ, நீங்க எனக்கு உதவி செய்யறதுனாலதான் என்கிட்ட இந்த மாதிரி காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களா சார் என்று காயம்பட்ட சிங்கமாய் உருவினாள். கதிர் பதறிப்போய், ஏய் இல்லடி, சத்தியமா இல்ல. ஏண்டி நீ என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிற? உனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி இருந்தே நான் உன்கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருக்கேன், தெரியாதா உனக்கு? இல்ல சார், எப்படி இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி செய்யறதுனாலதான் இப்படி அதிகாரமா கேட்குறீங்கன்னு உங்க பாயிலிருந்தே வந்துருச்சு. அதனால இனிமே நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினாள். கதிருக்கு கோபம் தலைக்கேறியது. என்னடி உதவி செய்ய வேண்டாம்னு சொல்றேன்? இப்போ நான் உனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? தெரியும் சார், என்ன நடக்கு ஹாஸ்பிட்டல் செலவு முழுசா ஏத்துக்கிட்டு பண்றீங்கல்ல, அதைத்தானே சொல்றீங்க? கதிர் விரக்தியாக சிரித்தான். அப்பாடி, நீ குழந்தைத்தனமா பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அடிமுட்டாள் மாதிரி பேசுவேன்னு நினைக்கலடி. இங்க பாரு, உன் அண்ணனுக்கு செய்யறதே நான் தனிப்பட்ட உதவியா நினைச்சு செய்யல. அது எங்க கம்பெனி மூலமா செய்ய வேண்டிய சமூக கடமை. அதை ஏண்டி இதோட முடிச்சு போடுற? சாரி சார், உங்க கம்பெனி சார்பா இதுவரைக்கும் நீங்க செஞ்சது போதும். இனி என் அண்ணனோட மருத்துவ செலவை நானே பார்த்துக்கிறேன் என்று திமிராக கூறினாள் சரண்யா.
எப்படி பார்த்துப்ப? உன்னால முடியுமாடி? என்று சவாலாக கேட்டான் கதிர். ஏன், என்னால முடியாதா? கண்டிப்பா என்னால முடியும் என்று அவனது கண்களை பார்த்து உறுதியாக பதிலளித்தாள். கதிர் தன் தலையை கோதியபடியே, சரிடி, உன் அண்ணன் செலவை நீயே பார்த்துக்கோ. அதை விடு. இப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என் கூட வா, நம்ம ஒன்னா வாழலாம் தானே சொன்னேன். பேச்சை ஏண்டி எங்கெங்கோ கொண்டு போற என்றான். இல்ல சார், என்னால் உங்க கூட வர முடியாது என்றாள். கதிர் சோரில் மூங்கி அடித்தான். ஏண்டி, ஏன் வர முடியாது? நான் அழகா இல்லையா? உனக்கு ஏத்தவனா நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் படிச்ச படிப்பும் எனக்கு இருக்கிற வசதியும் உனக்கு போதாதாடி என்று கோபத்தின் உச்சியில் கத்தினான். சரண்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தெருக்கெடுத்து ஓடியது. எனக்கு எதுவுமே வேண்டாம் சார், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று சோகமாக அழுது கொண்டே கெஞ்சினாள். கதிர் வேதனையோடு தன் தலையில் கை வைத்து கொண்டான். நான் எப்போ எல்லாம் உன்னிடம் இதை பத்தி பேச வரேனோ அப்பெல்லாம் நீ இப்படி அழுது மழுப்பிக்கிட்டு போயிடுற. எனக்கு ஆஃபீஸ்ல எவ்வளவு பிசினஸ் ப்ரெஷர் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கேனே, என் மனசு உனக்கு இன்னும் புரியலையா? ஏண்டி இப்படி என்னை கொல்ற என்று புலம்பினான். சரண்யா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு இறுதி முடிவாக பேசினாள். சார், நீங்க தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க. கூட வான்னு கூப்பிட்டா நான் எப்படி சார் வர முடியும்? இப்பவே என் கழுத்துல தாலி கட்டுங்க. உங்க மனைவியா மரியாதையோட உங்க வீட்டுக்கு வரேன். இல்லைனா தயவு செஞ்சு இனிமே இந்த பேச்சை என்கிட்ட பேசாதீங்க சார் என்றாள். அவை தாலி என்ற வார்த்தையை கூறியதும் கதிரின் முகம் மாறியது. என்னது, தாலியா? தாலி கட்டி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் பிடிக்குதோ இல்லையோ அந்த தாலிக்காகவே ஒன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து நமக்குள்ள வெறுப்பு அதிகமாகி அப்புறம் பிரிஞ்சு போறதுக்கு பதிலாம் எந்தவித நிபந்தனையும் கட்டுப்பாடும் இல்லாத இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை எவ்வளவோ மேலானது டி. நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா வாழலாம் என்று தன் நியாயத்தை பேசினான். சரி, அப்படி வாழ்ந்தா நமக்கு குழந்தை எதுவும் வேண்டாமா சார்? இப்படியேதான் வாழ போறோமா என்று கேட்டாள். கதிர் மிகச் சாதாரணமாக, யார் வேணாம்னு சொன்னா? கண்டிப்பா குழந்தை வேணும்னா பெத்துக்கலாம்டி என்றான். சரண்யா அருவருப்போடு அவனை பார்த்தாள். மனைவி மாதிரியே வாழணும், ஆனா எனக்கு மனைவிங்கிற அந்த அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்க மாட்டீங்க. என்ன சார் நியாயம் இது? நீங்க சொல்ற எந்த நியாயமும் எனக்கு ஏற்புடையதா இல்ல. எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம், உங்க கரிசனமும் வேண்டாம் சார். இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இந்த அண்ணனுக்கு நீங்க பண்ற உதவியைத்தான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ உங்க கம்பெனி வேலைக்கு வர்றதை கூட வேணாம்னு நான் சொல்லணுமா? அதுக்கும் எனக்கு சம்மதம்தான். ப்ளீஸ் இங்கிருந்து போங்க என்று ஆக்ரோஷமாக கூறிவிட்டு கோபமாக திரும்பினாள். அவள் தன்னை தாண்டி செல்ல முயன்ற அடுத்த நொடி கதிரின் பொறுமை முற்றிலும் தகர்ந்தது. அவளது கையை பற்றி ஆக்ரோஷமாக இழுத்தான். எதிர்பாராத இந்த விசையில் சரண்யா வந்து அவனது அகன்ற மார்பில் பலமாக மோதி நின்றாள். எனக்கு மட்டும் என்னன்னு நினைக்கிறீங்க? மனம் முழுக்க நீங்க தான் கதிர். ஆரம்பத்துல உங்களை பார்க்கும்போது பயமா இருந்தாலும் போக போக எனக்கு உங்களை எப்படி பிடிச்சதுன்னு எனக்கே தெரியல. உங்களோட இந்த கோபமா, இந்த வன்மையான முத்தமா, உங்களோட ஆக்ரோஷமான பேச்சா, எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி என் மேல உங்க மனசுல இருக்கிற ஒரு விதமான நேசம், அந்த நேசத்தை நான் பார்க்கறேன். அதை நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாடி, நான் உன்னை காதலிக்கிறேன். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வீங்களான்னு ஏங்குறேன் தெரியுமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அமைதியாக நின்றிருந்தாள். அவளது தாடியை பற்றி நிமிர்த்தியவன், அந்த தாலி மேல வைக்கிற நம்பிக்கைய ஏன் கொஞ்சம் என் மேல வச்சு பார்க்க கூடாது? நீ எனக்காக உருப்படி இறங்கி வந்தா நான் உனக்காக 10 படி இறங்கி வருவேண்டி. நான் உன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறேன்னு உன் மரமண்டைக்கு தெரியுதா இல்லையா? இப்ப கூட உனக்கு நான் கொடுத்த முத்தம் அது ரொம்ப வன்முறையா இருந்துச்சுன்னு எனக்கே தெரியுது. ஆனா நீ அதை ஏத்துக்கிட்டு அமைதியா தானே இருந்த. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் என்றான். சரண்யா பதில் பேசாமல் அமைதியாகவே நிற்க கதிர் தன் பேச்சை தொடர்ந்தான். எத்தனை நாளைக்கடி உன் மனசையும் மூடி மறைச்சுக்கிட்டே இருக்க போறேன்? சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை சொல்லு. இதுக்கு மேலேயும் நீ வீம்பு பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப தாலி கட்டுங்கன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். உனக்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ள உன்னை இழுத்துட்டு போக நான் நினைக்கல. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குங்கிறது உன் கண்ணில் நல்லாவே தெரியுது. நீ என் தோல்ல சாய்ந்து அழும்போதெல்லாம் எனக்கு இது நல்லாவே புரியுது. நீ என்கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிற. உன் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். தயவு செஞ்சு என் கூட வந்துடு என்றான். அவளது கைகளை பற்றி அழுத்தமாக பிடித்தவன்,
நீ அந்த உறவுக்கு தாலி அப்படிங்கிற ஒரு வேலி போடுற. நான் வேலியே வேண்டாம்னு சொல்றேன். புரியுதா உனக்கு? கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடு. நான் உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இதே விஷயத்தை பத்தி பேசின அப்புறம் நடக்கிறதே வேற என்று அதிகாரமாக மிரட்டினான். நாளைக்கு ஒழுங்கா ஆபீஸ்க்கு வந்து சேரு என்று கட்டளையிட்டு விட்டு தன் காரை நோக்கி வேகமாக புறப்பட்டான் கதிர். கதிர் தன் கருப்பு நிற சொகுசு காரை கிளப்பிக் கொண்டு செல்லும்போது எதிர் திசையில் திவ்யா தன் அறைக்கு வந்து கொண்டிருந்தாள். வேகமாக சென்ற காரை பார்த்ததும் திவ்யாவுக்கு சந்தேகம் தட்டியது. ஆட, இது நம்ம எம்டி சார் கதிரோட கார் மாதிரி இருக்கே. அவர் எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போறாரு? ஒருவேளை வேற யாராவது கூட இதே கார் வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஏரியாவுல அவர்கிட்ட மட்டும்தானே எந்த மாடல் கார் இருக்கு என்று யோசித்தபடியே அறைக்குள் நுழைந்தாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் அங்கே கட்டிலில் அமைதியாக அமர்ந்திருந்த சரண்யாவை பார்த்தாள். தன் கைப்பையை அலமாரியில் வைத்தபடியே, என்னடி, எல்லாமே முடிஞ்சுதா? உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க போயிட்டாங்களா என்று கேட்டாள். சரண்யா இழந்த தன் சுயநினைவை மீட்டுக்கொண்டு, ஆமாடி போயிட்டாங்க என்றாள். ஏண்டி, எப்படிடி இருக்கான் அந்த மாப்பிள்ளை? அவங்களே சொன்னாங்கல்ல, அவன் பெரிய குடிகாரன், ஓரைச்சித்திரவன்னு. பார்க்கறக்காவது அழகா இருக்கானா என்று திவ்யா கவலையோடு கேட்டாள். இல்லடி, அவனுக்கு என்ன, நல்லாத்தான் இருக்கான் என்று சரண்யா மழுப்பலாக கூறினாள். ஏய், நல்லா யோசிச்சு முடிவிடுடி. அவன் பெரிய தண்ணி வண்டியா இருந்து கடைசியில உன்னை போட்டு கொடுமைப்படுத்த போறான். நீ இதுவரைக்கும் பட்ட கஷ்டமே போதும். எதுக்குடி இப்படி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற என்று திவ்யா ஆதங்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் வீட்டின் வெளிக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. டக் டக். சரண்யா திடீரென்று பயந்து போய் அதிர்ந்தாள். அவளது பயத்தை பார்த்த திவ்யா, ஏண்டி கதவை தட்டுறதுக்கு இதுக்கடி இப்படி பயப்படுற என்று கேட்டுக்கொண்டே சென்று கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியே ஒரு வாலிபன் கம்பீரமாகவும் அலட்சியமாகவும் நின்று கொண்டிருந்தான். திவ்யா அவனை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு, யார் நீங்க என்று வினவினாள். அவனோ பதில் சொல்வதற்கு பதிலாக திவ்யாவை ஏளனமாக மேலிருந்து கீழாக பார்த்து, நீ யாருடி முதல்ல என்று மரியாதையின்றி கேட்டான். திவ்யாவுக்கு கோபம் தலைக்கேறியது. எனது, நீ யாருடியா? என்னோட வீட்டுக்கே வந்து என்னையே யாருன்னு கேட்குற? நீ யாருடா முதல்ல? மரியாதை இல்லாம பேசுற என்று எகிரினாள். அந்த வாலிபன் அலட்சியமாக சிரித்துக்கொண்டு, ஏய் பாப்பா, பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன்னு அமைதியை பேசிட்டு இருக்கேன், ரொம்ப துள்ளாத என்றான். இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு சரண்யா எழுந்து வந்தாள். கதவருகே நின்று கொண்டிருந்தவனை கண்டதும் அவள் பேரதிர்ச்சி அடைந்தாள். நீங்களா ஆகாஷ்? நீங்க எப்படி இங்கே என்று தயக்கத்தோடு கேட்டாள். திவ்யா சட்டென திரும்பி, ஏய் சரண்யா, யாருடி இவன்? இப்படி மரியாதை இல்லாம பேசுறான் என்றாள். சரண்யா குரலை தாழ்த்தி, திவ்யா, எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை ஆகாஷ் தான் இவர் என்று அறிமுகப்படுத்தினாள். ஆகாஷ் திவ்யாவை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு, பாத்தியா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கு. நீ என்னடான்னா? சரண்யா, இது கூட எல்லாம் பழகிறத நிப்பாட்டு என்று கூறியபடியே அவர்களின் அனுமதியின்றி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தான். திவ்யா குறுக்கே மறித்து, ஹலோ, நீங்க சரண்யாவை கட்டிக்க போற மாப்பிள்ளையா இருந்தா என்ன? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. என்ன டீ போட்டு பேசுறீங்க? அது இதுங்கிறீங்க. நான் என்ன ஆடா மாடா என்று புரிந்து தள்ளினாள். ஆகாஷ் அசால்ட்டாக, ஆடா இருந்தா என்ன, மாடா இருந்தா என்ன, அது என்னங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த சோபாவில் போய் காலின் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். சரண்யா அவன் அருகே சென்று, இங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க ஆகாஷ்? நான் இங்கதான் தங்கியிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று தயக்கமாக கேட்டாள். ஏன், என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க தங்கியிருக்கா, என்ன பண்றான்னு நான் விசாரிக்க மாட்டேன்னு நினைச்சியா? உன்னை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். நீ எந்த கம்பெனில வேலை செய்யற, அங்க என்னவா இருக்க, இங்க எத்தனை நாளை தங்கியிருக்கேன், எல்லாமே விசாரிச்சிட்டேன் என்றான் கெத்தாக. சரி, இப்போதுக்கு வந்தீங்க என்றாள். கிளம்பு, வெளியில போலாம், போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் என்று அதிகாரமாக கூப்பிட்டான். என்ன திடீர்னு என்று சரண்யா தயங்கினாள். எனக்கு தோணுச்சு வந்தேன். ஏன், என் கூட வெளியே வரமாட்டியா? ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன், வருவியா மாட்டியா என்று அவன் குரலை உயர்த்தினான். சரண்யா சற்று யோசித்துவிட்டு சரி என்று தலையாட்டினாள். அப்போ கிளம்ப வேண்டியதானே என்று மீண்டும் அதிகாரமாக பேசினான் ஆகாஷ். சரண்யா உடைமாற்ற அறைக்குள் செல்ல திரும்பும் போது ஆகாஷ் அவளை நிறுத்தினான். இது, நான் உன்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ண காத்துட்டு இருந்தப்போ இந்த வீட்ல இருந்து ஒரு கருப்பு கார்ல ஒருத்தன் ஏறி போனானே, அவன் யாரு என்று சட்டென கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில் சரண்யாவுக்கு தூக்கி அடிப்பிட்டது.
கதிர் வந்து சென்றதை இவன் பார்த்து விட்டானாம் என்று மனதுக்குள் அலறியவள், அது அது யாருன்னு தெரியலையே என்று திக்கினாள். பொய் சொல்லாத. இந்த பில்டிங்ல வேற யாரும் இல்ல. மேல ஒருத்தர் குடியிருக்கார். ஆனா அவன் இந்த வீட்ல இருந்துதான் வெளியே வந்தான். அவன் கார்ல ஏறும்போது நான் பார்த்தேன். அவன் யாரு என்று ஆகாஷ் விடாமல் திருவி திருவி கேட்டான். சரண்யா சமாளிக்கும் விதமாக, ஓ, அவரா? அது என்னோட ஆபீஸ் பாஸ். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தேனா, அதான் என்னை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருந்தார் என்று கோரி தப்பினாள். ஆகாஷ் அவளை சந்தேக பார்வையோடு பார்த்துவிட்டு அமைதியானான். சரண்யா அதை கண்டுகொள்ளாமல் உடைமாற்றச் சென்றாள். அப்போதுதான் வித்யாவுக்கு பொடி தட்டியது. ஆஹா, ஆபீஸ்ல சரண்யாவை பத்தி விசாரிச்ச கதிர் சார் இவளை பார்க்கறதுக்காகத்தான் நீங்க வந்திருக்காரா? அதைத்தான் சரண்யா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காளா? ஆனா ஒரு கம்பெனி எம்டி இதுக்காக தன் எம்ப்ளாய பார்க்க வீடு தேடி வரணும். இதுல ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று மனதிற்குள் உறுதியெடுத்தபடி சந்தேகத்துடன் சோபாவில் சென்று அமர்ந்தாள் திவ்யா. சரண்யா உடை மாற்றுவதற்காக தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். வெளியே சோபாவில் அலட்சியமாக காலின் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ஆகாஷ் திவ்யாவை தன் பார்வையாலேயே அளவெடுத்தபடி பேச்சை தொடங்கினான். ஏய், சரண்யாவோட ஃப்ரெண்டு தானே நீ? ஓகே ஓகே, அவ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காள்ல, நீ போய் அவகிட்ட ஏதேனும் மாடர்ன் ட்ரெஸ் இருந்தா போட்டு வர சொல்லு என்று ஏதோ வேலைக்காரியிடம் ஏவுவது போல கூறினான். திவ்யாவுக்கு அவன் சொன்ன விதத்தை கேட்டு ரத்தம் கொதித்தது. என்னடா இவன் எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு இவன் முடிவு பண்ற அளவுக்கு இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான் என்று மனதுக்குள் நினைத்தவள் அவனை கூர்மையாக பார்த்து, ஹலோ, எந்த ட்ரெஸ் போடணும் எது போடக்கூடாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் அவளுக்கு சொல்லித்தர தேவையில்லை என்று கோபத்தின் உச்சியில் புரிந்து தள்ளினாள். ஆகாஷ் தன் குரலை உயர்த்தி, ஏய், சொன்னா போய் சொல்லுடி, அவ்வளவுதான் என்று மீண்டும் அதிகாரத்தை காட்டினான். திவ்யா அலட்சியமாக சிரித்தாள். உங்க அதிகாரத்தை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க மாப்பிள்ள சார். உங்க பருப்பு இங்க வேகாது. அவ்வளவு ஆசை இருந்தா நீங்களே போய் சொல்லிக்கோங்க என்று நக்கலாக சொல்லிவிட்டு அவனை கண்டுகொள்ளாமல் தன் பாட்டுக்கு திரும்பி அமர்ந்து கொண்டாள். திவ்யாவின் பதிலால் எரிச்சல் அடைந்த ஆகாஷ் சோபாவை விட்டு சடார் என்று எழுந்தான். நேராக சென்று சரண்யாவின் அரைக்கதவை ஓங்கி தட்டத் தொடங்கினான். உள்ளே இருந்த திவ்யா, இருடி திவ்யா, 2 நிமிஷத்துல வந்துடுவேன் என்று கத்தினாள். நான் திவ்யா இல்ல, ஆகாஷ். நான் தான் கதவை தட்டுறேன் என்றான் வெளியிலிருந்து. சரண்யா அதிர்ச்சியோடு கதவை லேசாக திறந்து, நீங்களா, என்னாச்சு ஆகாஷ் என்று தயக்கத்துடன் கேட்டாள். ஏதாச்சும் நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருந்தா போட்டுட்டு வா, கூட வர்றதுக்கு கெத்தா இருக்கும் என்றான். அவளது விருப்பத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாமல். சரண்யா சங்கடத்தோடு, ஐயோ, என்கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் எதுவும் இல்லையே, சாதாரண சுடிதார் தான் இருக்கு என்றாள் மெல்லிய குரலில். ஆகாஷ் புருவங்களை உயர்த்தினான். அப்படியா, உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ல போடுற பழக்கமே இல்லையா? ஏண்டி ஜீன்ஸ், டிஷர்ட், டாப்ஸ், மினி ஸ்கர்ட் இதெல்லாம் போட மாட்டேயா நீ என்று அலட்சியமாக கேட்டான். ஐயோ, அதெல்லாம் எனக்கு போட்டு பழக்கமே இல்லைங்க என்று சரண்யா கூச்சத்தோடு தயங்கினாள். ஆகாஷ் அவளை மேலிருந்து கீழாக பார்த்து, இனிமே அதெல்லாம் போட்டு பழகிக்கணும். சரி, இப்போதைக்கு இருக்கிறத ஏதாச்சும் போட்டுட்டு சீக்கிரம் வா என்று கட்டளையிட்டு விட்டு மீண்டும் வரவேற்பறைக்கு சென்று சோபாவில் அமர்ந்து கொண்டான். அங்கு வந்து ஆகாஷை பார்த்த திவ்யா தன் மனதில் பெரிய லண்டன் பிரபுன்னு நினப்பு. இவன் பேச்சுக்கே சரண்யா இவ்வளவு பயப்படுறாளே, இதுல இவன் கூட எப்படி வாழ போறாளோ என்று நக்கலாகவும் கவலையாகவும் நினைத்து கொண்டாள். சரண்யா அழகான ஒரு இளஞ்சிவப்பு நிற மென்பட்டு புடவையில் தேவதை போல அலங்கரித்து கொண்டு அறைக்கு வெளியே வந்தாள். அவளது எளிமையான அழகை கண்ட மாத்திரத்திலேயே சோபாவில் அமர்ந்திருந்த ஆகாஷ் மிதமான கிறக்கத்தில் ஆழ்ந்து போனான். அங்கே திவ்யா அமர்ந்திருப்பது கூட அவனது கவனத்தில் படவில்லை. சரண்யாவை கண்டதும் எழுந்து அவள் அருகே வேகமாக வந்தவன் அவளது உடலோடு புரசும் அளவுக்கு மிக நெருக்கமாக நின்று கொண்டான். அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து கிறக்கமான குரலில், வாவ், சோ கியூட், ரொம்ப அழகா இருக்கே சரண்யா என்று கூறிக்கொண்டே அவளை தொட முற்படுவது போல இன்னும் அருகில் வர சரண்யா பதற்றத்தோடு சற்றே விலகி கொண்டாள். அவர்களுக்கிடையே நடப்பவற்றை கவனித்துக் கொண்டிருந்த திவ்யா அங்கிருந்த தொண்டையை சிறுமிக்கொண்டே கோபமாக அவர்கள் அருகில் வந்தாள். ஹலோ, என்ன நடக்குதுங்க என்று ஆகாஷை மறைத்தாள். திவ்யாவின் குறுக்கீட்டில் எரிச்சல் அடைந்த ஆகாஷ்,
விஜய் கெடுக்கிறதுக்கு நீ ஒரு கரடியை நீ வளர்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரண்யா என்று திவ்யாவை கிண்டல் அடித்து கொண்டே சீக்கிரம் வா என்று சரண்யாவிடம் அதிகாரமாக கூறிவிட்டு வேகமாக வீட்டிற்கு வெளியே சென்றான். ஆகாஷ் வெளியே சென்றதும் திவ்யா சரண்யாவின் கையை பிடித்து கொண்டாள். ஏய் சரண்யா, இவன் ரொம்ப ஓவரா பண்றான்டி. இவன் பார்க்கறதுக்கு இவன் பார்க்குற பார்வையும் பேசுற பேச்சுமே எனக்கு எதுவுமே பிடிக்கல. நீ பார்த்து போயிட்டு வா, வேணும்னா நான் கூட வரட்டுமாடி என்று கபலையுடன் கேட்டாள். சரண்யா கட்டாய புன்னகையுடன் வேண்டாம்டி திவ்யா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு கனத்த இதயத்துடன் அவளிடம் விடைபெற்று வெளியே வந்தாள். வெளியே ஆகாஷ் தன்னுடைய சொகுசு காரில் காத்து கொண்டிருந்தான். சரண்யா காரின் அருகே வந்ததும் பின்புற கதவை திறக்க முற்பட்டாள். ஏய், முன்னாடி வந்து உட்காரு. நான் என்ன உனக்கு டிரைவரா? உனக்கு என்ன அவ்வளவு தடையா என்று ஆகாஷ் கோபமாக கத்தினான். சரண்யா மௌனமாக வந்து காரின் முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள். கார் அடையாறில் இருந்து அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு திருவான்மையூர் நோக்கி வேகமாக பறந்தது. அங்கே கடற்கரையோரம் இருந்த ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டலான த ஷீ சோர் பேலஸ் என்ற ஹோட்டலுக்கு முன் கார் வந்து நின்றது. கார் வந்து நின்றதும் ஹோட்டலின் நுழைவாயிலில் காத்து கொண்டிருந்த 4 நபர்கள் காரை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் அனைவரும் ஆகாஷின் நெருங்கிய நண்பர்கள். டேய் ஆகாஷ், வாடா வாடா மச்சி, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே சரண்யாவை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன் என்று கூறிக்கொண்டே அனைவரும் சரண்யாவை ஒரு விசித்திரமான பார்வையால் அளவெடுத்தனர். அவர்கள் தன்னை நோக்கிய விதம் சரண்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அது ஓர் அநாகரிகமான, அவளை உடமையாக்குவது போன்ற பார்வையாக அவளுக்கு தோன்றியது. அவர்களில் ஒருவன் ஹாய் சரண்யா என்று கையை நீட்ட சரண்யா அவனுக்கு கை கொடுக்க விரும்பாமல் கைகளை கொட்டி வணக்கம் என்றாள் அமைதியாக. ஆகாஷ் அவளை முறைத்தான். ஏய், இதெல்லாம் ஒரு சாதாரண மரியாதைதான். கை கொடுத்தா ஒன்றும் தப்பில்ல, கை கொடு என்று அவளை கட்டாயப்படுத்தினான். இருந்தாலும் சரண்யா தன் முடிவில் உறுதியாக மீண்டும் கையெடுத்து கும்பிட்டுவிட்டு உள்ளே நடந்தாள். ஆகாஷ் அவளை ஆத்திரத்துடன் பார்த்துவிட்டு நண்பர்களுடன் உள்ளே சென்றான். ஆகாஷ், சரண்யா மற்றும் அவனது 4 நபர்கள் என 6 பேரும் ஹோட்டலுக்குள் இருந்த உணவகத்திற்கு சென்றனர். அங்கே உணவு உண்ணத் தொடங்கியதும் ஆகாஷின் நண்பர்கள் சரண்யாவிடம் தொடர்ந்து தனிப்பட்ட கேள்விகளை கேட்டு பிழைத்தனர். அவளுக்கு அது மிகவும் சங்கடமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, கதிர்சார் இருக்கும் இடத்துல இவங்களா? கதிர்சார் இருந்தா எப்படி இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், சே, இப்பதுக்கு அவரை பத்தி நினைக்கிற என்று தன் மனதிற்கு புத்திமதி கூறியவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். நண்பர்கள் இருவராக பிரிந்து சரண்யாவை பார்த்து பார்த்து ரகசியமாக சிரித்து பேசுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சிறிது நேரத்தில் அந்த ஹோட்டலில் இரவு நேர பார்ட்டி தொடங்கியது. அது சரி அமைதியாக இருந்த உணவகம் ஒரு பரபரப்பான டிஸ்கோத்தே ஆக மாறியது. அங்கு இரவு நேர பார்ட்டிக்காக பெண்கள் கிளாமரான உடையில் வந்து ஆடிக்கொண்டிருந்தனர். அதை பார்த்த மற்ற பெண்களும் தங்களை புதுநாகரிக பெண்களாக காட்டிக்கொள்ள ஆடத் தொடங்கினர். அப்போதுதான் சரண்யாவுக்கு தெரிந்தது, ஆகாஷ் தன்னை அழைத்து வந்தது ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு அல்ல, ஒரு டிஸ்கோத்தே பார்ட்டிக்கு என்று. இறைச்சலான இசையுடன் நண்பர்களும் ஆகாஷும் ஆடச் சென்றனர். ஆகாஷ் சரண்யாவை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆகாஷ், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று அவள் விலக முயன்றாள். ஆனால் ஆகாஷ் அவளது வார்த்தைகளை சட்டை செய்யாமல் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று ஆடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு நடுவில் தள்ளிவிட்டான். கூட்டத்திற்குள் சிக்கிய சரண்யா அங்கே ஆடிக்கொண்டிருந்த ஆகாஷின் நண்பர்களால் அநாகரிகமாக தீண்டப்பட்டாள். அவர்கள் நடனமாடுவது போல நடித்து அவளது தோள்பட்டை, இடுப்பு என்று கண்ட இடங்களில் தொட்டு அசைத்தனர். அந்த அநாகரிக தீண்டலால் சரண்யாவின் மனம் அலறியது. அவளால் அந்த இடத்தில் ஒரு நொடி கூட சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கூட்டத்தை விட்டு அழுது கொண்டே ஓட்டலை விட்டும் வெளியே ஓடினாள். ஏய் சரண்யா, நில்லு, இரு வரேன் என்று கத்திக்கொண்டே ஆகாஷ் அவளுக்கு பின்னாடியே ஓடி வந்தான். ஏய் என்னாச்சு? இதெல்லாம் சகஜம், ஃப்ரெண்ட்ஸ் தானே, சும்மா ஜாலியா இருக்கலாம் இல்ல என்று அவன் கூற, அவளோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு விடுங்க என்று கராராக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாள். ஹோட்டல் வாயிலில் வந்து நின்ற சரண்யா தடம் புரண்ட தன் வாழ்க்கையை நினைத்து கதறி அழுதாள். ஒரு ஓரத்தில் தன் மனம் காதலிக்கும் கதிர், அவனை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம். இன்னொரு புறம் அந்த அநாகரிகமான ஆகாஷ், அவனுடன் சேர வேண்டிய நிர்பந்தம். அவனது நடத்தையும்
நண்பர்களின் கசப்பான தீண்டலும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்வது போல இருந்தது. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, யாருக்காக நான் இந்த நரகத்தை ஏத்துக்கிறேன் என்று நினைத்து தன் விதியை நினைத்து மனதிற்குள் கதறினாள். ஹோட்டலை விட்டு வெளியே ஓடி வந்த சரண்யா மனதளவில் முற்றிலும் உடைந்து போய் நின்றாள். அடுத்து என்ன செய்வது, இந்த நரகத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்றே தெரியாமல் அவளது மூளை மரத்து போயிருந்தது. ஹோட்டலின் பிரம்மாண்டமான வெளிப்புற கண்ணாடி சுவரில் தன் உடலை சாய்த்தபடி கண்ணீரும் கம்பளியுமாக நின்றிருந்தாள். அப்போது அவளுக்கு மிகவும் பரிச்சயமான அந்த புகழ்பெற்ற கருப்பு நிற சொகுசு கார் அவளுக்கு சற்று தள்ளி வந்து நின்றது. ஆனால் தான் இருந்த மன உளைச்சலில் சரண்யா அதை கவனிக்கவில்லை. காரிலிருந்து இறங்கிய அந்த கம்பீரமான உருவம் கண்ணாடி சுவரில் ஒடுங்கி நின்றிருந்த அவளை நோக்கி வேக வேகமாக வந்தது. சரண்யா! அந்த குரல் கேட்டதும் சரண்யா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அங்கே கதிர் நின்றிருந்தான். அவனை பார்த்த அந்த நொடியில் அவளுக்குள் விவரிக்க முடியாத ஓர் இன்பமும் பாதுகாப்பும் மனமெங்கும் பரவியது. இதுவரை தாங்கி பிடித்திருந்த அத்தனை பயமும் அவமானமும் பணியென விலக தன் சுயநினைவை மறந்து ஓடிச் சென்று கதிரின் அகன்ற மார்போடு அப்படியே தஞ்சமடைந்து சாய்ந்து கொண்டாள். கதிர் நிறைவேந்து போனான். அவளது நிலையை பார்த்து அதிர்ந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஏய் சரண்யா, என்னடியாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? உனக்குத்தான் உடம்பு முடியலன்னு வீட்டில் தானே இருந்த, இந்த நேரத்தில் எதுக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்த என்று பதற்றத்தோடு வினவினான். சரண்யா அவனது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. அவனது சட்டையை தற்றியபடி அவனது மார்பில் முகம் புதைத்து விம்மி விம்மி அழுது கொண்டே இருந்தாள். அப்போது அவனது உதவியாளர் ஓடி வந்து, சார், மேல 4th ஃப்ளோர்ல கிளைண்ட்ஸ் மீட்டிங்காக காத்துட்டு இருக்காங்க என்று நினைவூட்டினார். கதிர் சரண்யாவிடமிருந்து தன் பார்வையை விளக்காமல், நீங்க மீட்டிங்க்கு மேல போங்க, கிளைண்ட்ஸ் பார்த்து பேசுங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் என்று தன் பிஏவிடம் கட்டளையிட்டான். அவரை அணைத்துவிட்டு தன் மார்பில் சாய்ந்து தேம்பிக் கொண்டிருந்த சரண்யாவை மிகவும் மென்மையாகவும் தாங்கலாகவும் அழைத்து கொண்டு தன் காரை நோக்கி சென்றான். காரின் முன்பக்க கதவை திறந்து அவளை பத்திரமாக அமர வைத்துவிட்டு தானும் ஓட்டுநர் இருக்கையில் வந்து அமர்ந்து காரை கிளப்பினான். கார் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. கதிர் மிதமாக அவளை திரும்பி பார்த்தான். உன்னை யாராச்சும் கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்களா, இல்லை யாருக்காவது பயந்து இங்க வந்தியா? உன் முகமே சரியில்லை சரண்யா, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் என்று ஆதங்கமாக கேட்டான். சரண்யா எதற்கும் பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியே விரித்து பார்த்தபடி மௌனமாகவே இருந்தாள். கதிருக்கு லேசாக கோபம் வந்தது. நீ எப்படி வாய் திறந்து பேசுவ? இப்படி அமைதியா இருந்தே காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி பப்பு டிஸ்கோத்து இடமெல்லாம் பெண்களுக்கு சேஃபே கிடையாதுடி என்று கோபமாக கூறியவன் பேச்சை ஒரு நிமிடம் நிறுத்தி, ஆனா எனக்கு இந்த மாதிரி இடம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏன்னு தெரியுமா என்று கேட்டபடி அவள் முகத்தை ஆழமாக பார்த்தான். சரண்யா தலை குனிந்தபடியே அமர்ந்திருக்க கதிர் தன் உணர்வுகளின் ஆழத்தில் மூழ்கத் தொடங்கினான். ஏன்னா இதே மாதிரி ஒரு இடத்துல தாண்டி நான் உன்னை முதலா சந்திச்சேன். அன்னைக்கு நீ என் கண்ணில் பட்ட அந்த நொடியிலிருந்துதான் என் வாழ்க்கையே மாறுச்சு என்று தன்னை மறந்து தன் இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அதை கேட்டதும் சரண்யாவின் உள்ளம் இன்பத்தில் போடித்தது. இவன் என் மீது எவ்வளவு காதல் வைத்திருக்கிறான் என்று நினைத்து பரவசம் அடைந்தாலும் தான் நிற்கும் சூழல் அதை வெளிப்படுத்தும் நிலையில் அவளை வைக்கவில்லை. கார் அவள் வீட்டின் முன் வாசலில் வந்து நின்றது. அவளை இறக்கிவிட்ட கதிர் தானும் கீழே இறங்கினான். அவளது மெல்லிய கரங்களை ஆணித்தரமாக பற்றி கொண்டு அவளது கண்களை நேராக பார்த்தான். இங்கே பாரு சரண்யா, நீ அந்த இடத்துக்கு இப்போ எதுக்கு போன, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக நான் எப்போதுமே இருப்பேன். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. சரி, போய் ரெஸ்டடு என்று அன்பும் ஆதிக்கமும் கலந்த குரலில் கூறினான். அவன் அப்படி கூறினாலும் இருவருமே அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்று கொண்டிருக்க கதிரே தொடர்ந்தான். இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்குல்ல? இது நமக்காகவே எழுதப்பட்டது மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் இந்த மாதிரி எந்த ஒரு பாட்டையும் ரசிச்சு கேட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டேன் தெரியுமா என்றான். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, ஐ எம் ஓன்லி என்று அழுத்தமாக கூறியவன் அவளது நெற்றியில் மென்மையான ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு அவளது தலையை லேசாக கூதிவிட்டு தன் காரை நோக்கி நடக்க முற்பட அவனது கையை பிடித்து தன்னுடைய மார்பின் மீது வைத்து கொண்ட சரண்யா
கண்கள் கலங்க அவன் கண்களையே பார்த்தாள். அவன் மென்மையான ஒரு புன்னகையைச் சிந்திவிட்டு அவளிடமிருந்து விடைபெற்றுச் சென்றான். தன் அண்ணனின் நிலைமை, ஆகாஷின் அநாகரிகம், கதிரின் அளப்பரிய காதல் என அனைத்திற்கும் நடுவே சிக்கித் தவித்த சரண்யா, கதிர் காரில் மறைவதையே கலங்கிய கண்களோடு பார்த்து கொண்டு நின்றாள்.